குடும்பநல சுகாதார உத்தியோகத்தர்களின் பணி பயிற்சிப்பினை அடுத்து நோய் எதிர்ப்புக்கான தடுப்பூசிகளை ஏற்றுக்கொள்ள முடியாத பிள்ளைகளை அருகிலுள்ள வைத்தியசாலைகளுக்கு அழைத்து செல்லுமாறு குறித்த பெற்றோரிடம் சுகாதார அமைச்சு கோரிக்கை விடுத்துள்ளது. சகல வைத்தியசாலைகளிலும் தாய் சேய் சிகிச்சைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சின் தொற்றுநோய் தொடர்பான ஆய்வு பிரிவின் விசேட நிபுணர் டாக்டர் அனந்த அமரசிங்க தெரிவித்துள்ளார். பணி பயிற்சிப்பு காரணமாக தடைப்பட்டுள்ள நோய் எதிர்ப்புக்கான தடுப்பூசிகளை உரிய காலத்தில் ஏற்றுக்கொள்வதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் பொருட்டு தேவையான நோய் எதிர்ப்பு தடுப்பூசி வகைகள் அனைத்து வைத்தியசாலைகளுக்கும் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக விசேட வைத்திய நிபுணர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர்களின் பணி பயிற்சிப்பினால் அரசாங்கத்தின் தடுப்பூசி வழங்கும் திட்டத்திற்கு எவ்வித இடையூறும் ஏற்படாத வகையில் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக டாக்டர் ஆனந்த அமரசிங்க தெரிவிக்கின்றார். இதேவேளை தமது பணி பயிற்சிப்பு தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அரச குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் தலைவர் தேவிகா கொடித்துவக குறிப்பிடுகின்றார். அத்துடன் தமது கோரிக்கைகளுக்கு தீர்வு வழங்காமல் சுகாதார அமைச்சு மௌனம் காத்து வருகின்றமையால் பணி பயிற்சிப்பை கைவிட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அரசு தாதி உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் தலைவர் சமன் ரத்னபிரிய சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த பணி பயிற்சிப்பினால் ஏற்பட்டுள்ள விளைவுகள் தொடர்பில் கலந்துரையாடும் பொருட்டு இன்று பிற்பகல் தமது சங்கத்தின் பிரதிநிதிகள் கூட உள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் டாக்டர் நவீன் டி சோய்சா தெரிவிக்கின்றார். ஆயினும் குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர்களின் பணி பயிற்சிப்பினால் தடைப்பட்டுள்ள தாய் சேய் சிகிச்சைகளை தொடர்ந்து முன்னெடுப்பதாக தாதியர்களை பணியில் ஈடுபடுவதற்கான தயார் நிலையில் இருப்பதாக அரசு சேவை ஐக்கிய தாதியர் சங்கம் தெரிவிக்கின்றது. இதுகுறித்து சுகாதார அமைச்சின் செயலாளருக்கு அறிவித்துள்ளதாகவும் அந்த சங்கத்தின் ஏற்பாட்டாளர் RK பட்டுவீட்ட தெரிவித்துள்ளார்.